ஸோ அடுத்து படிக்க போகிறது எக்ஸைஸ் 9.1மா ரேமன் இன்டெக்ரல். ஸோ இந்த ரேமன் இன்டெக்ரல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இன்டெக்ரலுடைய வேல்யூவை அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 ரூல் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லெஃப்ட் எண்ட் ரூல், செகண்ட் வந்து ரைட் எண்ட் ரூல், தேர்டு வந்து மிட் எண்ட் ரூல். ஓகே, டோட்டலாக 3 ரூல் இருக்குது. இந்த 3 ரூலுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்ராக்சிமேஷன் வேல்யூவில் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது வந்து லெஃப்ட் எண்ட் ரூல். எல்லாம் ஃபார்முலா எழுதிட்டே வாங்கம்மா, ஃபார்முலா எழுதிக்கிங்கம்மா. லெஃப்ட் எண்ட் ரூல், லெஃப்ட் எண்ட் ரூல் ஃபார்முலா எழுதிக்கிங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு f of x0 plus f of x1 plus f of x2 plus etc plus f of x n minus 1 into del x அடுத்து ரைட் எண்ட் ரூல், ரைட் எண்ட் ரூல் இதனுடைய ஃபார்முலா s is equal to f of x1 plus f of x2 plus etc plus f of xn into del x அடுத்து மிட் எண்ட் ரூல், என்னுடைய ஃபார்முலா s is equal to f of x0 plus x1 by 2 plus f of x1 plus x2 by 2 plus etc plus f of xn minus 1 plus xn divided by 2 into del x where del x is equal to b minus a by n. B is upper limit, a is lower limit, n is number of interval. So these are the formula for Riemann approximation rule. There are 3 types. One is left hand rule, right hand rule, mid hand rule. Number line la namak vandu lower limit a, upper limit b. அவன் வந்து சம்ல வந்து லெஃப்ட் hand rule, right hand rule அப்படிங்கறோம். ஓகேவா? இதுல நமக்கு எது வந்து லோயரா இருக்கோ இது எப்பவுமே x நாட் ஞாபகம் வச்சுக்கோ. யாரா இருப்பாங்கம்மா? x நாட்டா இருப்பாங்க. அப்ப அப்பர் லிமிட் என்னவா இருப்பாங்க? x n ஆ இருப்பாங்க. கடைசி வேல்யூ x n. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொல்ல நம்ம கடைசி வேல்யூ விட்டுறணும். இதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்க? x n minus 1. ஓகேவா? அப்ப லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா நம்ம x நாட்ல இருந்து x n minus 1 வரைக்கும் போகணும். அவ்வளவுதான். சரியா? கடைசி பாட்டை விட்டுறணும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி விட்டுறணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் ரூல்னா ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட்ல கடைசி யார் இருப்பாங்க? x நாட்டை விட்டுறணும். ஓகேவா இல்லையா? புரியுது இல்லையாப்பா? அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எங்க வரைக்கும் வருது பாரு. x நாட்ல இருந்து x n minus 1 வரைக்கும் வந்தா அது வந்து லெஃப்ட் எண்ட் ரூல். அதே போல x n ல இருந்து x 1 வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா அது வந்து ரைட் எண்ட் ரூல். சரி, x நாட்டை விட்டுறணும். மிட் எண்ட் ரூல்னா ரெண்டையும் கூட்டி டிவைட் பை 2 போட்டே வரணும். அவ்வளவுதான் ஆன்சர். மிட் எண்ட் ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணணும்? டிவைட் பை 2. நடுவுல மிட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் இந்த ஃபார்முலாவோட லாஜிக். இதை வச்சு என்ன பண்ணி நீங்க வந்து மெமரைஸ் பண்ணீங்க. இதை வச்சு மெமரைஸ் பண்ணி நம்ம சம்முக்குள்ள போகலாம். எக்ஸாம்பிள் சம் 9.1 பா. எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 0.5 x square dx. இதோட வேல்யூ கேட்குறான். நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளாவே முடிச்சிடலாம். x ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ணா x cube by 3 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டு போயிடலாம். ஆனால் என்ன பண்றான்? யூசிங் Riemann sum corresponding 5 sub interval. ஓகே, இப்போ எத்தனை இன்டர்வலா பிரிக்க போறோமா? 5 இன்டர்வலா பிரிக்க போறோமா? அப்ப 5 இன்டர்வலா பிரிக்கனா இது என்னோட ஆன்சர். அப்ப AB. அப்ப நம்ம அந்த சம்ல மினிமம் வேல்யூ அப்படிதான் இது A. அப்ப இங்க பாரு மினிமம் வேல்யூ வந்து A.
A உடைய ஆன்சர் 0 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ 0.5. B உடைய ஆன்சர் நமக்கு 0.5. அப்ப எத்தனை இன்டர்வலா பிரிக்க போறோம்? n உடைய ஆன்சர் 5 இன்டர்வலா பிரிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு del x வேணுமா? சோ del x உடைய ஃபார்முலா என்னன்னா b minus a by n equal to b 0.5 minus a 0 by n உடைய ஆன்சர் 5. சோ ரெண்டையும் கழிச்சீங்கன்னா 0.5 divide by 5 இதனுடைய ஆன்சர் 0.1. அப்ப என்ன பண்ண போறோம்? நம்பர் லைன் போட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ என்ன பண்றேன்? இதை வச்சு நம்பர் லைன் போட்டுக்கிறேன். draw a number line. இந்த நம்பர் லைன்ல இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ வந்து 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 0.5. சரியா? இப்போ எத்தனை இன்டர்வலா பிரிக்கணும்? 5 இன்டர்வலா பிரிக்கணுமா? ஒவ்வொரு இதுக்கும் 0.1 கேப் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இது 0.1, அடுத்து இது 0.2, அடுத்து இது 0.3, அடுத்து இது 0.4. ஸோ கடைசி 0.5. பாரு 1 2 3 4 5 மொத்தம் 5 பிரேக்கிங் வருதா? சரி, இப்போ இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது இது வந்து x நாட் அப்படிதானே? அப்ப இது x1, இது x2, இது x3, இது x4, கடைசி வந்து x5, இதுதான் xn மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல் போடுவோமா இல்லையா? சரி, லெஃப்ட் ஹேண்ட் ரூல் போட சொல்லாம f of x வேணுமா இல்லையா? சோ இதான் f இது ஃபங்க்ஷன் இருக்கே இல்லையா? அப்ப f of x உடைய ஆன்சர் யாருன்னா f of x is equal to x square. சரியாப்பா? உள்ளோட இருக்குலப்பா, உள்ளோட x இருக்குல்ல, x square இதான் ஃபங்க்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலா s is equal to, நீ ஃபார்முலா எழுதணும் அவசியம் இல்ல, நமக்கு இந்த கடைசி இதை விட்டணும் அப்படிதானேமா? சோ அப்ப கடைசி இதை விட்டு எப்படி எழுதுவேன்? f of x naught plus f of x1 plus f of x2 plus f of x3 plus f of x4. so into del x. so ஃபார்முலா படி x1 x2 கடைசி xn -1 போடுவேன். இப்போ நம்ம டைரக்டா வெளிய இது வரைக்கும் போடலாம். இப்போ x அப்படிதானே? இதுல f of x உடைய ஆன்சர் யார் சொன்னீங்க? x ஸ்கொயர். இப்போ நமக்கு x நாட் 0. அப்ப எழுதுங்கமா f of 0 plus f of 0.1 plus f of 0.2 plus f of 0.3 plus f of 0.4 into del x வந்து 0.1. இந்த வேல்யூ டைரக்டா அப்ளை பண்ணிடுவோமா? x க்கு பதிலா 0 போட போறேன். அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் 0 பிளஸ் செகண்ட் பண்ணா ஸ்கொயர் பண்ணா 0.01, அடுத்து ஸ்கொயர் பண்ணா 0.04, அடுத்து ஸ்கொயர் பண்ணா 0.09, அடுத்து ஸ்கொயர் பண்ணா 0.16 இன்டு என்ன வருவாங்க? 0.1 வருவாங்க. இதை ஃபுல்லதையும் ஆட் பண்ணா வாட் இஸ் ரிசல்ட் பா? இதை ஃபுல்லதையும் ஆட் பண்ணி சொல்லிட்டாங்க 0.3 இன்டு யார் இருக்காங்க? 0.1. ஸோ ரெண்டையும் பெருக்குனா 0.03. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல். செகண்ட் பார்ட் வந்து ரைட் ஹேண்ட் ரூல் போகுமா? பாருங்க, ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார்முலா இதையுமே எழுத போறோம். பாருங்க, ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் என்ன ஃபார்முலா? s is equal to, இந்த ரைட் ஹேண்ட் ரூல்ல வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த x நாட்டை விட்டுருவீங்களா? அப்ப x 1ல இருந்து வருமா இல்லையா? அப்ப இதனுடைய ஃபார்முலா எப்படி எழுதுன்னு பாருங்கம்மா. இதனுடைய ஃபார்முலா f of x1 plus f of x2 plus f of x3 plus f of x4 plus f of x5. so இன்டு என்ன இருப்பாங்க? வெளியே del x இருப்பாங்க. சரியாமா? இப்போ x 1க்கு வேல்யூ போடணுமா இல்லையா? அப்ப ஆன்சர் f of 0.1 plus f of 0.2 plus f of 0.3 plus f of 0.4 plus f of 0.5 இன்டு நமக்கு வெளியே del x வந்து 0.1 தான். சரியாமா? இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுவோமா? ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் யாரு? f of x is equal to ஆன்சர் என்னமா? x ஸ்கொயர் தானே? இதில் அப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 0.01 plus 0.04 plus 0.09 plus 0.16 plus 0.25. ஸோ வெளியே யார் இருப்பாங்க? இன்ட்டு 0.1. இப்போ இது டேரக்டாக அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். சரியாமா? இந்த எல்லா இதையும் கூட்டினா என்னமா ஆன்சர்? 0.55. ஸோ இன்ட்டு என்ன இருக்காங்க? 0.1. ரெண்டையும் பேருக்குனா 0.055. எல்லாமே அப்ராக்சிமேஷன் ஆன்சருக்கு அப்ராக்சிமேஷன் ரிசல்ட். சரியாப்பா? கடைசி என்ன பார்க்க போறோம்? மிட் எண்ட் ரூல். சரியாப்பா? ஸோ மிட் எண்ட் ரூல். ஸோ மிட் எண்ட் ரூல்னா இதுக்கு நீங்க ஃபார்முலா கண்டிப்பா என்ன பண்ணணும்? தெளிவாக எழுதணும் 5 வரைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு s is equal to ஃபார்முலா f of x naught plus x1 by 2 plus f of x1 plus x2 by 2
plus f of x2 plus x3 by 2 plus f of x3 plus x4 by 2 plus f of x4 plus x5 by 2. ஸோ கடைசி யாருமா வருவாங்க del x வருவாங்க. இப்போ நமக்கு x0 x1 ஆல்ரெடி வேல்யூ தெரியுமா இல்லையா? ஸோ டேரக்டாக என்ன பண்ணணும் நம்ம போட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாரு f of இது 0 இது 1 0.1 அப்படி தானே ரன்னிங் கூட்டுனா 0.1 2 ஆல் டிவைட் பண்ணா 0.1 2 ஆல் டிவைட் பண்ணுப்பா 0.05 சரியா பிளஸ் அப்போ இதனோட ஆன்சர் என்ன வந்து பார்ப்போம் f of இதனுடைய ஆன்சர் 0.1 இதனுடைய ஆன்சர் 0.2 அப்போ ஆன்சர் 0.3 0.15 வருமா? அடுத்த ஆன்சர் f of 0. இது வந்து 0.2 வரும் இது 0.3 வரும் கூட்டினா 0.5 அப்போ ஆன்சர் 0.25 வருமா? இப்படி நீங்க எழுதிட்டு இருந்தனா f of 0.35 plus f of 0.45 வரைக்கும் வரும். ஸோ வெளியா இருப்பாங்க del x உடைய ஆன்சர் இங்க யாருமா இருக்காங்க 0.1. சரி del x உடைய ஆன்சர் 0.1. இப்போ இதை ஸ்கொயர் பண்ண அப்படிதானே? ஸோ ஃபங்க்ஷன் யாருன்னா f of x equal to x square. ஓகே கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0.400025 பிளஸ் இதோட ஆன்சர் 0.40 15 மல்டிப்ளை பண்ணா 225 0225 பிளஸ் இத 25 ஸ்கொயர் பண்ணா 625 0.0625 சரியாமா? அடுத்து பிளஸ் 35 ஸ்கொயர் பண்ணா 1225 அப்ப ஆன்சர் 0.1225 பிளஸ் 45 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0.2025 ஓகேமா? ஸோ வெளியே 0.1 இருக்காங்க சரியாப்பா? இப்போ இது ஃபுல்லும் கூட்டுப்பா வாட் இஸ் ஆன்சர் கூட்டினா என்னமா ஆன்சர் வச்சுருங்க பார்ப்போம். இதை ஃபுல்லையும் ஆட் பண்ணி சொல்லு பாராசா 0.4125 இன்ட்டு 0.1 ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 0.04125 இதான் நம்ம தேவையான ஆன்சர். எக்ஸசைஸ் 9.1 question number 1 find an approximate value of integral 1 to 1.5 x dx by applying left hand rule. சரியா? இங்க என்ன பண்ணாங்க left hand rule யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களாவே என்ன பண்ணிட்டாங்க போர்ஷன் பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிதானே? இந்த போர்ஷன் தாண்டி போகக்கூடாது. அப்போ நமக்கு இதில் மினிமம் வேல்யூ ஏ மேக்ஸிமம் வேல்யூ வந்து பி அப்படிதானே? அப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒரு நம்பர் லைன் போட்டால் ஈஸியாக புரியும். என்ன பண்ணுற ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் லைன் எதுக்காண்டி வேணும்னா ஃபார்முலா படிக்கிறதுக்காண்டியும் அண்ட் சேம் டைம் வந்து எது x0 எது x1 அப்படின்னு தெரியறதுக்காண்டி நம்ம நம்பர் லைன் பண்ணோம் ஓகேவா? அப்போ இதில் வந்து இது 1 ஓகே இதான் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1.5 இதை எப்படி பிரேக்கிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா இதுக்கும் 0.1 கூடுற மாதிரி. அப்போ இங்கே இருந்து 1.1 இது வந்து 1.2 இது 1.3 அடுத்து வந்து 1.4 அப்போ எல்லா இதுலையும் 0.1 அளவுக்கு கூடுது அப்படிதானே? அப்போ நமக்கு del x உடைய வந்து 0.1 அப்படிதானேப்பா? del x வந்து நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்படி நம்ம பிரிக்க சொல்லி என்ன பண்ணலாம் இதுல இருந்து என்ன பண்ணலாம் மூவ் பண்ணிடலாம். அப்போ இதுல இருந்து நமக்கு a உடைய ஆன்சர் 1 b உடைய ஆன்சர் 1.5 டோட்டலா 5 இன்டர்வலா பிரிச்சிருக்காங்க. அப்போ n உடைய ஆன்சர் 5. அப்போ நம்ம del x ஃபார்முலா நீங்க மெஷர் பண்ணாம என்ன பண்ணலாம் இதுல இருந்து போடலாம். ஒவ்வொரு இதுலயும் 0.1 கூடுது. அப்படி இல்லையா நான் ஃபார்முலா போட போறேன் என்ன பண்ணலாம் ஃபார்முலா போட்டுக்கலாம் b minus a by n அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் 0.1 வரும். சரியாப்பா? நம்ம போட போறது லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தானே? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிங்க. இது நமக்கு x0 இது x1 இது x2 இது x3 இது x4 இது x5 அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட்டுக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் போகணும். கடைசி பாடம் நம்ம விட்டுறணுமா இல்லையா? அப்போ நம்ம யூஸ் பண்ண போறது லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நீங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா s is equal to formula f of x0 plus f of x1 plus f of x2 plus f of x3 plus f of x4 so into del x னு வரும். சரியாப்பா? இப்போ என்ன பண்ண போறீங்க நமக்கு x0 x1 வேல்யூ இருக்கா மேல அதை அப்ளை பண்ணுங்க equal to f of x0 ஆன்சர் 1 plus f of 1.1 plus f of 1.2 plus f of 1.3 plus f of 1.4 so into
del x. So del x answer 0.1. சரியா? இங்க ஃபங்க்ஷன் யாரும் பாருங்க, நமக்கு இன்டர்வல்குள்ள எது இருக்கோ அதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் உடைய ஆன்சர் யாரு தான்? எக்ஸ் தான். பாரு உள்ள எக்ஸ் என்னமா இருக்குது, எக்ஸ் தானே இருக்கு. அப்போ இது எக்ஸ் தானே, இப்போ நேராக அது அப்படி தான் அந்த வேல்யூ வரப்போகுது. ஸோ வேல்யூ ஒன்றும் மாற போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் 1 + 1.1 + 1.2 + 1.3 + 1.4. ஸோ இன்ட்டு யார் வருவாங்க? 0.1 வருவாங்க. ஸோ இந்த எல்லா இதையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னப்பா வருது? 6 வரும். இன்ட்டு 0.1. அப்போ இதனுடைய ஆன்சர் 0.6. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 2 பா. ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 1 to 1.5 x² dx by applying right hand rule. ஸோ இங்கே யூஸ் பண்ண போகிறது ரைட் எண்ட் ரூலை என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி, ரேமன் ரைட் எண்ட் ரூல். அப்போ இதில் அவனாவே என்ன பண்ணிட்டான், சப் இன்ட் ரூலை பிரித்து கொடுத்தா அப்படி தானே. அப்போ இதில் நமக்கு மினிமம் வேல்யூ வேணுமா இல்லையா? ஏயோடைய ஆன்சர் யாரு? 1. பியோடைய ஆன்சர் யாரு? 1.5. இது எத்தனை இன்ட்ரோலாக பிரிச்சிருக்காங்க? என்னுடைய ஆன்சர் 5 இன்ட்ரோலாக பிரிச்சிருக்காங்க. அப்போ ஃபார்முலா டெல்லி எக்ஸுடைய ஃபார்முலா யாரு? b - a/n. இதுபடி நீ அப்ளை பண்ணால் ஒவ்வொரு இது 0.1 தான் கூடுது. அப்போ 0.1 போட்டுக்கலாம். இப்போ நம்ம நம்பர் லைன் வரையுமா? எதுக்கு அந்த நம்பர் லைன் வரைகிறேன்? ஈஸியாக ஃபார்முலா பிக் பண்ணதுக்காண்டி. அப்போ இதுக்கெல்லாம் மினிமம் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 1. மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு 1.5 இருக்கா? இப்போ இது எப்படி எதனான்னு பார்த்தோன்னா நமக்கு ஒவ்வொரு இது 0.1 கூடுது. 1.1, 1.2, 1.3 and 1.4. ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்ட் ரூல்னா ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இதை விட்டுறணும். நமக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி தானேப்பா. அப்போ இதை நமக்கு எப்படி நேம் கொடுக்கணும்னா இது x0, இது x1, இது x2, இது x3, இது x4, இது x5. அப்போ x1ல இருந்து x5 வரைக்கும் வேணும். அதான ஃபார்முலாப்பா. சரி, இந்த ஃபங்க்ஷன் யாரு? x². ஃபங்க்ஷன் f of x = x². சரியா? நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ரைட் எண்ட் ரூல். ஸோ ரைட் எண்ட் ரூல் ஃபார்முலா s = ஃபார்முலா f of x1 + f of x2 + f of x3 + f of x4 + f of x5. ஸோ இன்ட்டு del x வேல்யூ போடுங்க. அதாவது x1 1.1 1.2 வரிசையை போடுக்குவோமா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா equal to f of 1.1 + f of 1.2 + f of 1.3 + f of 1.4 + f of 1.5 into del x வந்து 0.1. சரியாப்பா? இப்போ நமக்கு ஸ்கொயர் பண்ணுமா? அப்போ எல்லா இதையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் என்னென்ன ஆன்சர்னு பார்த்துட்டே வாங்கப்பா. ஃபர்ஸ்ட் இது 1.1 ஸ்கொயர் பண்ணால் 1.21 + 1.2 ஸ்கொயர் பண்ணால் 1.44 + 1.3 ஸ்கொயர் பண்ணால் 1.69 + 1.4 ஸ்கொயர் பண்ணால் 1.96 + 1.5 ஸ்கொயர் பண்ணால் 2.25. 225 தானே வரும்பா. ஸோ இங்கே 0.1. ஸோ இப்போ இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணுங்கப்பா. எல்லா இதையும் ஆட் பண்ணால் 8.55 வரும். இன்ட்டு 0.1 இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா 0.855 வரும். ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Exercise 9.1 question number 3 ma. Find the approximate value of integral 1 to 1.5 2 - x dx by applying midpoint rule. ஓகேவா? நான் மிட் எண்ட் ரூல் சொல்லிட்டேன். இது வந்து மிட் பாயிண்ட் ரூல். சரியா? மிட் பாயிண்ட் ரூல் மூலம் என்ன பண்ண வரோம்? இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூவை சொல்ல போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நமக்கு மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்னமா? ஏவுடைய ஆன்சர் 1, பியோடைய ஆன்சர் வந்து 1.5. டோட்டலாக 5 இன்ட்ரோலாக பிரிச்சிருக்காங்க. அப்போ என்னுடைய ஆன்சர் 5. அப்போ del x உடைய ஃபார்முலா என்னன்னா b - a/n. ஸோ இதில் வந்து எல்லாமே 0.1 கூடுதனால உனக்கு ஆன்சர் 0.1 தான் வரும். சரியாப்பா? நம்ம நம்பர் லைன் போட போகிறோம். எதுனா ஃபார்முலா காண்டி. ஸோ ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாம். அந்த நம்பர் லைனில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ வந்து 1, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1.5. எல்லா இதுலேயும் நமக்கு 1.1 கூடுதா? அப்போ ஆன்சர் 1.1, 1.2, 1.3 ஆல்சோ 1.4. மிட்னா கடினம் நடுவில் தான் வரப்போகுது. ஸோ இதான் நமக்கு மிட் வேல்யூ. சரியா? என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அதில் ஃபார்முலா என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா எழுதிக்கு முன்னாடி இது நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து x0, இது x1, இது x2, இது x3, இது x4, இது நமக்கு x5 அப்படி தானே? அதில் ஃபார்முலா எழுதுன பாருங்கம்மா. ஃபார்முலா s = எப்படி எழுதணும்? f of x0 + x1/2 + f of x1 + x2/2 + f of
x2 plus x3 by 2 plus f of x3 plus x4 by 2 plus f of x4 plus x5 by 2. So last என்ன வருவாங்கன்னா del x வருவாங்க. சரியா பாருங்க ஃபங்க்ஷன் எழுத மறந்து உடனே. So ஃபங்க்ஷன் யாரு 2 minus x. So ஃபங்க்ஷன் f of x equal to 2 minus x. சரியாப்பா இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றேன். x0 1 x1 வந்து 1.1 ரெண்டையும் டிவைட் பை 2 பண்ணுமா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 1. அப்போ s is equal to first answer f of 1.05 வருமாப்பா இது ரெண்டையும் கூட்டுப்பா ரெண்டையும் கூட்டினா 2.1 வரும்பா 2.1 நீ வந்து 2 ஆட் டிவைட் பண்ணா 1.05 அடுத்து பிளஸ் f of 1.15 ஓகேவா அடுத்து பிளஸ் f of 1.25 plus f of 1.35 plus f of 1.45 வரும் ஓகேவா சோ del x ஆன்சர் 0.1 சரியாப்பா இப்போ இந்த 1.1 இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி சொல்லணுமா சோ இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணா கழிக்கணும் அப்படிதானே சோ இத கழிச்சனா s is equal to first answer உங்களுக்கு என்ன வரும் 0.95 சோ 2 ல இருந்து 1.05 கழிச்சா 0.95 அடுத்து பிளஸ் 2 ல இருந்து 1.15 கழிச்சா 0.85 அடுத்து 0.75 plus 0.65 plus 0.55 into 0.1 இந்த எல்லா இதையும் நீங்க கூட்டினீங்கன்னா ஆன்சர் 3.75 into 0.1 so மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.375 so இதான் நமக்கு தேவையான மிட் பாயிண்ட் ரூலோட ஆன்சர் so எக்ஸர்சைஸ் 9.2 படிக்க போறோம் இதுல படிக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா integration as the limit of sum heading போடுங்கம்மா integration as limit of sum so இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்ன பண்ண போறோம் படிக்க போறோம் இந்த ஃபார்முலாங்கிறது என்னது இந்த இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு ஓகேவா இந்த மெத்தட் மூலமா சால்வ் பண்ண போறோம் எழுதிக்கமா ஃபார்முலா எழுதிக்கங்க integral a to b f of x dx is equal to limit n tends to infinity b minus a by n summation r equal to 1 to n f of a plus b minus a into r by n so இதான் நம்ம தேவையான ஃபார்முலா so இது வந்து லிமிட்டட் சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்திருந்தா இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் பண்ணனும் நம்ம நார்மலா என்ன பண்ணனும் இன்டகிரல் பண்ணுவோமா இல்ல அப்படி பண்ணிர கூடாது சரியா இப்போ அடுத்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்குப்பா செகண்ட் ஃபார்முலா என்னன்னா இன்டகிரல் 0 to 1 அதாவது a க்கு பதிலா 0 b க்கு பதிலா 1 னா டைரக்ட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்க f of x dx is equal to எங்கலாம் a இருக்கு அங்கலாம் 0 போடுங்க எங்கலாம் b இருக்கு அங்கலாம் 1 போடிங்கனா எப்படி மாறும் பாருங்க லிமிட் n tends to infinity 1 minus 0 by n summation r equal to 1 to n f of இங்க வந்து 0 plus 1 minus 0 r by n அப்ப இந்த ஃபார்முலாவோட சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் பாத்தீங்கன்னா லிமிட் n tends to infinity இந்த 0 minus 1 நமக்கு என்னது 1 by n தான் சரி அது ரிமூவ் ஆயிரும் அப்ப நமக்கு summation இது பேர் அப்படிதானப்பா summation வராங்க r equal to 1 to n இங்க f of இந்த 0 பேரும் இங்க 1 இருக்கும் அப்ப r by n மட்டும் தான் நமக்கு என்னது ஃபார்முலா வரும் இது இன்டகிரல் 0 to 1 f of x dx என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து 1 by n வரும் சரியா 1 by n சோ இதான் நம்ம டைரக்ட் ஃபார்முலா 0 to 1 என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த இடத்துல summation r equal to 1 to n இப்படி சொல்ல r இருந்துச்சுனா r இருந்துச்சுனா r க்கு 1 2 3 4 போடுவோமா எப்படி அதெல்லாம் 1 plus 2 plus 3 plus etc plus n இதோட ஃபார்முலா n into n plus 1 by 2 அதே போல summation r equal to 1 to n r square இருந்துச்சுனா 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square இதோட ஃபார்முலா n into n plus 1 2n plus 1 by 6 அடுத்து summation
ஆர் ஈக்குவல் டு 1 to n ஆர் கியூப் இருந்துச்சுன்னா ஃபார்முலா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n கியூப் ஃபார்முலா n இன்டு n பிளஸ் 1 பை 2 the whole square. அடுத்து கடைசி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன ஃபார்முலா கான்ஸ்டன்ட் டேர்ம்னா சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n இங்கே 1 இருக்கும் அப்படின்னா ஆன்சர் எது அதாங்க ஆர் கிடையாது அப்படின்னா 1 தான் இருக்குதுனால இங்கே என்னவா இருக்கும் ஆன்சர் என்ன இருக்கும் ஏன்னா வந்து 1 வந்து n டைம்ஸ் போடணும் 1 3 வாட்டி போட 3 1 4 வாட்டி போட 4 சரி இங்கே n கிடையாது அப்போ சமேஷன் 1 மட்டும் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னு வரும் மறந்துடாத. எக்ஸாம்பிள் சம் 9.2 பாரு எவாலுவேட் இன்டெகிரல் 0 to 1 x f of x ஓகேவா நல்ல வார்த்தையை பார்த்துக்கோ as limit of sum ஓகேவா இந்த வார்த்தையை பார்த்துக்கோ லிமிட் ஆஃப் சம் மெத்தட்ல பண்ண போறோம். அப்போ லிமிட் ஆஃப் சம்னா இது 0 to 1 இருக்குது இல்ல அப்போ 0 to 1 இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போயிடலாமாப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போயிடலாமா இல்லையா அப்போ லிமிட் n tends to infinity 1 by n summation r equal to 1 to n f of r by n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இதுல ஃபங்க்ஷன் யாருன்னா x தான் நமக்கு ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபங்க்ஷன் f of x is equal to x. அப்போ இங்கே யார் இருக்காங்க f of r by n இருக்கா இல்லையா இந்த ஃபங்க்ஷனை மாத்துறேன் f of x க்கு பதிலாக r by n போட்டிங்கன்னா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் r by n மாற்றி விட்டுரும் சரியா இல்லையா. இப்போ நேரம் வந்துடுவோமா அப்போ இந்த இதை அப்ளை பண்ணலாம் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 1 by n summation r equal to 1 to n f of r by n அப்போ ஆன்சர் r by n போட்டுடலாமாப்பா ஓகேவா. இப்போ இந்த n வெளியே எடுத்துருவோமா அப்போ எப்படி அதெல்லாம் பாருங்க லிமிட் n tends to infinity இந்த n வெளியே வந்துச்சுன்னா இங்க ஒரு n இருக்கு இங்க ஒரு n அப்போ ஆன்சர் 1 by n ஸ்கொயர் இருக்குமா அப்போ சமேஷன் r equal to 1 to n இங்க r இருக்குமா. இப்போ இந்த ஃபார்முலா படிச்சோம் 1 plus 2 plus etc என்னன்னா ஃபார்முலா n into n plus 1 divided by 2 அப்போ ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity 1 by n square இதனுடைய ஃபார்முலா n into n plus 1 by 2 போடலாமா. இப்போ நல்ல கவனிங்க லிமிட் n tends to infinity சொல்ல இந்த டினாமினேட்டர்ல உள்ள n ஸ்கொயரை எப்படியாவது கேன்சல் பண்ணணும். அப்போ நமக்கு கண்டிப்பா நியூமரேட்டர்ல இருந்து n காமனா எடுக்கணும். அப்போ ஆன்சர் லிமிட் n tends to infinity 1 by n ஸ்கொயர் இருக்குதா இங்க ஏற்கனவே n இருக்குது இந்த ரெண்டுக்குமே காமனா n எடுத்துருங்க n into n காமனா எடுத்தா 1 plus 1 by n வருமா. ஸோ டிவைட் பை இங்க 2 வருமாப்பா n ஸ்கொயருக்கு இந்த ரெண்டு எண்ணுமே கேன்சல் ஆயிருமா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் n க்கு போய் இன்ஃபினிட்டி போடலாம் ஆன்சர் 1 plus 1 by infinity divide by 2 1 by infinity what is the answer 0 1 plus 0 by 2 answer 1 by 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்டெகிரல் ரிசல்ட். தென் டைரக்டா போட்டாலும் ஆன்சர் 1 by 2 தான் வரும். ஆனா இந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுத்துருக்கான் லிமிட் ஆஃப் சம்னு கொடுத்ததுனால தான் என்ன பண்ணோம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம்.